வணக்கம். இன்றைய தினம் 23 செப்டம்பர் 2025 டைம் வந்து கரெக்டாக 4 மணி 10 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி நம்முடைய பிடியில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து ஓரளவு வந்து க்ரீன்லேயே முடிஞ்சிருக்கு. எல்லாமே வந்து நெட்டு வந்து 32K கிட்ட இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. ப்ளஸ் நாம் சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் பண்ணக்கூடிய ஸ்கேல்பிங்கில் வந்து இன்றைக்கி எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து 10K கிட்ட எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. யூஸ்வலாக இதோடைய கான்செப்ட் எப்படி நான் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து 10K, அதாவது இந்த டே வந்து 18th செப்டம்பர் வந்து 10K எனக்கு எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா 19th செப்டம்பர் டபுள் த குவான்டிட்டி நான் போடுறது வழக்கம். அதன் அடிப்படையில் டபுள் த குவான்டிட்டி வந்து போடும்பொழுது நமக்கு அது டார்கெட் அச்சீவ் ஆகிடும். எதனால் நான் என்னுடைய பர்சனாக நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டிலும் 1000 rupees ரிஸ்க்கு 1000 rupees ரிவார்டு. அப்படி இருக்கும்போது பை டிஃபால்ட்டாக இதனுடைய அக்யூரசின்னு பார்க்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த காயின் டாஸ் படி பார்க்கும்போது 50% தான் எனக்கு இதில் வந்து வின் பண்ணோம். ஸோ ஒரு நாள் எஸ்எல் இருக்கும்போது ரெண்டாவது நாள் டபுள் பண்ணுவேன், மூணாவது நாள் இன்னும் எஸ்எல் ஹிட் ஆகும்போது திரும்ப டபுள் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இல்லை என்னால் டபுள் பண்ண முடியாதுன்ற போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணி பண்ண வேண்டியது தான். அல்கோ மைண்ட்லேருந்து நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜி வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லை. உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராட்டஜியை நான் பண்ணுறேன். மற்றபடி பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய சென்செக்ஸ் வந்து ஃபஸ்ட் கேண்டல் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து 1:3 ரேஷியோ, 1 மடங்கு ரிஸ்க்குனா 3 மடங்கு லாபம், ப்ளஸ் வித் மல்டிப்ளேயர் ஆகிறதுனால இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக போயிட்டுருக்கு. இதுவரை 6 டேஸில் வந்து 17,000 கிட்ட வந்திருக்கு. இது வந்து ரொம்ப நல்லாவே ஓடிட்டுருக்கு. நாளை வந்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம்.